டியர் ஆல், இன்னைக்கு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிற விஷயம் ஜென்ரலாக எந்த ஒரு டாப்பிக்கும் இல்லை. இது நியூஸில் வந்த ஒரு விஷயம். லாஸ்ட் ஒரு 2 டேஸாக டோன்ட் பாரோ இன் ஆன்லைன். ஆக்சுவலாக என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் தான், செங்கல்பட்டில் ஒரு யங்ஸ்டர் தான் ஆன்லைன் ஆப் மூலயமா கிரெடிட் வாங்கியிருக்காரு. எந்த ஒரு கொலாட்ரலும் சப்மிட் பண்ணாமல். கன்சர்ன்ட் அந்த கம்பெனி மூலமாக அவருக்கு ரீபே பண்ணாதனால ப்ரெஷர் வந்தனால சூசைட் கமிட் பண்ணிட்டார். மேபி நியூஸ் பார்த்துருந்தீங்கன்னா இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. கொலாட்ரல் சப்மிட் பண்ணாமல் ஆன்லைனில் ஈஸியாக எப்படி லோன் வாங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லோன் கொடுக்கறதுக்கு அந்த கம்பெனி அவர்கிட்ட கேட்ட பர்மிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட மொபைலை அக்சஸ் பண்ணுறதுக்கு பர்மிஷன். ஜென்ரலாகவே மொபைல் ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது பார்த்துருந்துருப்போம், மைக்கு, கேமரா அக்சஸ் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஆன்லைனில் கிரெடிட் ப்ரொவைட் பண்ண அந்த ஒரு கம்பெனி வந்து அந்த பர்சனோட மொபைல் அக்சஸ் பண்ணுறதுக்கு பர்மிஷன் வாங்கியிருந்துருக்காங்க. இவர் சொன்ன அந்த பர்டிகுலர் டைமில் ரீபே பண்ணலை அப்படின்னோடனே அவரோட மொபைலில் இருக்க கான்டாக்ட் லிஸ்ட்டில் ரிலேட்டிவ் அண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு க்ரெடிட் வாங்கிட்டு கரெக்டான டைமில் ரீபே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி. இவர் அதை ஷேமாக ஃபீல் பண்ணிவிட்டு ஃபைனலி சூசைட் கமிட் பண்ணிட்டாரு, இறந்தும் போயிட்டார். ஓகே, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இந்த மாதிரி ஈஸியாக ஆன்லைனில் க்ரெடிட் கொடுக்குறதுல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நார்மலாக அந்த சொல்லுவோம்ல கந்து வட்டி, மீட்ரு வட்டி, அதை விட ஜாஸ்தியாக தான் கலெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஆர்பிஐ கவர்ன்டு எந்த ஒரு கமர்ஷியல் பேங்க்லேருந்து கொடுக்குற ஒரு லோன் கிடையாது. இதெல்லாம் ப்ரைவேட் கம்பெனிஸ் தான். ப்ளஸ் இதில் வந்து லோன் வாங்கும்போது அந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு நம்ம தேவை அப்படிங்கிறனால அவங்க கேட்குற எல்லா விஷயங்களுக்கும் நம்மளும் அக்செப்ட் கொடுத்துட்டு தான் வாங்குகிறோம். ஓகே, ஸோ நம்ம சைடுமே இதில் சில மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஓகே, அஸ் எ நார்மல் பர்சனாக நம்ம சில லீகல் ஸ்டெப்ஸ் எடுக்கலாம். க்ரெடிட் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனிக்கு வந்து இந்த மாதிரி ரைட்ஸ் கிடையாது. ப்ரெஷர் கொடுக்குறதுக்கோ இல்லை பர்டிகுலர் டைமை தவிர்த்து, ஐ மீன் மார்னிங் ஒரு 7 to ஈவினிங் 7 இந்த டைமை தவிர்த்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கும் க்ரெடிட் ப்ரொவைட் பண்ண கம்பெனிக்கு கிடையாது. பட் இந்த க்ரெடிட் நம்ம அவைல் பண்ணும்போது எல்லாத்துக்குமே நம்ம பர்மிஷன் கொடுத்து தான் வாங்குகிறோம். ஏன்னா நான் சொன்ன இந்த கேஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா மொபைலை அக்சஸ் பண்ணுறதுக்கு ஃபுல் பர்மிஷன் அவரே கிராண்ட் பண்ணியிருக்காரு. அதனால தான் அந்த கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ரிலேட்டிவ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ப்ரெஷரை கொடுத்துட்ருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் கம்பெனி மேலே தப்பு, இவர் மேலே தப்புங்கிறத விட இந்த மாதிரியான ட்ராப்குள்ளே போய் மாட்டிக்கிடாமல் நம்ம எப்படி சேஃபாக இருந்துக்கிறது மட்டுங்கிறது தான் இந்த ஒரு இன்சிடெண்ட்லேருந்து நம்ம கற்றுக்கிட வேண்டிய ஒரு விஷயம். லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நம்ம சேனலில், அதாவது எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு. அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது இப்போ நடந்த ஒரு இன்சிடெண்ட்டில் இன்னும் நல்லா தெரிய வர ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா எமர்ஜென்சி ஃபண்டுன்னு ஒன்று இருந்தால் தான் அன்எக்ஸ்பெக்டட் ப்ராப்ளம்ஸை நம்மளால் கொஞ்சம் ஈஸியாக ப்ரெஷர் இல்லாமல் ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா ஃபினான்ஷியலாக ஒரு ட்ரபிள் வரும்போது ஓப்பன் மைண்டாக நம்மளால் திங்க் பண்ண முடியல அப்படின்னா இந்த மாதிரி ட்ராப்பில் போய் மாட்டிட்டோம் அப்படின்னா மீண்டு வர்றது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமாக மாறிடும். ஸோ பெட்டர் எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது எப்போவுமே க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. மினிமம் 3 months சேலரியாவது லிக்விட் கேஷாக கையில் வச்சுக்கோங்க. எப்போவுமே இந்த மாதிரி ஆன்லைன் ஆப் இல்லை ஆன்லைன் வெப்சைட் மூலிமா க்ரெடிட் வாங்காதீங்க. ஈஸியாக கிடைக்கும், பட் நம்மளோட பர்சனல் லைஃபுக்குள்ளே அவங்கள இன்டர்ஃபியர் பண்ண வர மாதிரி நிறையா பர்மிஷன்ஸ் கொடுத்துட்றோம். இதனால் லைஃபே முடிஞ்சிடுற அளவுக்கு போயிடுது. ஓகேவா? ஸோ ஃபினான்ஷியல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. இந்த மாதிரி ஆன்லைன் ஆப்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. லோன் பிஸ்னஸ் லோனாக இருந்தால் ஆல்ரெடி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஸ்கீம்ஸ் நிறையா இருக்குது. பர்சனல் யூஸுக்காக தேவை அப்படின்னா மேக்ஸிமம் ஜுவல் லோன் எடுங்க. அதையும் விட்டுட்டா ப்ராப்பர்ட்டி லோன், சேலரிடு பீப்புளாக இருந்தீங்கன்னா தவிர்க்க முடியாத எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு மட்டும் பர்சனல் லோன் எடுங்க. ஏன்னா பர்சனல் லோனில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ரொம்ப ஜாஸ்தி கம்பேரிங் வித் ஜுவல் லோன் அண்டு ப்ராப்பர்ட்டி லோன். அதை தவிர்த்து இந்த மாதிரி
ஆன்லைனில் லோன் எக்காரணத்தை கொண்டு வாங்கிடாதீங்க. ஈஸியாக கிடைக்கும், பட் அதில் வர்ற கஷ்டங்கள் அப்படிங்கிறது நம்ம தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். லீகலாக நம்ம போகலாம், பட் ஈவன் தோ எல்லாத்துக்கும் நம்ம பர்மிஷன் கொடுத்துட்டு தான் லோனை வாங்குகிறோம். அந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வரக்கூடிய நியூ இயர் 2021லேருந்தாவது இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறத ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் கோலாக வச்சு அதை ஃபஸ்ட்டு அக்குமுலேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல டாப்பிக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.